தனுஷோட விஐபி படத்தில் அவர் வந்து மோஃபா யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல்லாக ரெடி பண்ண மோஃபா வந்து போட்டிருந்தோம். மக்கள்கிட்ட நல்ல சப்போர்ட் இருந்தது. அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ஒரு பழைய மோஃபாலாம் இருக்குது, உங்களால் ரெடி பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய கிளாசிக் மோட்டார் ஷாப்புக்கு தான் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மோஃபா வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இது வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி நிறைய ஸ்பேர்ஸ் இல்லாமல் வந்திருந்தது. இப்போ எல்லாமே போட்டு ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுற கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஓல்டு பைக் வச்சுருக்கவங்க ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு, நான் சோர்ஸ் பண்ணுறேன், நிறைய சோர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் ஏமாறுவீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு 2 ரிம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிம்மு பார்த்தாலே தெரியும், இது மோஃபா அது ஃபுல்லாகவே போயிடுச்சு. இதுக்காக புது ரிம் வந்து வாங்கியிருக்காரு. ரெண்டுமே 16 இன்ச்சு. இந்த உள்ளே இருக்க அந்த ரிம்மோட இந்த ஹோல்ஸ் எல்லாமே சேம் தான். ஆனால் இந்த வித்து பார்த்தீங்கன்னா இது பெரிய வித்து. இதில் நீங்கள் டயர் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒராசம் போடவே முடியாது. மோஃபா ஓடுதுன்னு ஏமாந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மேட்ச் ஆகும்னு நினச்சி காசு கொடுத்து அதிகமாக வாங்கியிருக்காரு. ஆனால் வந்து மேட்ச் ஆகாது, வேறு செய்து வாங்கியிருக்காருல்ல. கஸ்டமர் வைஸாக தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஆன்லைனில் பார்க்குறாங்க, அவங்க கேட்குறாங்க அவ்வளோ செட் ஆகுமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ செட் ஆகிற மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்த பிறகு தான் தெரியும். நம்ம கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தெரியாது. நமக்கே இப்போ நானே சொல்கிறேன்னா ஃபோட்டோவில் பார்த்தா தெரியாது, நமக்கு நேரில் இருந்தால் தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன கேட்போம், திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா கேட்டு வாங்கினாங்க. ஓகேவா, இப்போ ஃபோட்டோலையும் இதுலையும் பார்த்தா தெரியாது. இப்போ நம்ம காமிக்கிறாங்க, இப்படி சேல் பண்ணுவாங்க. ஃபோட்டோவில் பார்த்தா தெரியாது என்ன சைஸ் அப்படின்னு. ஆக்சுவலி மோஃபாவோட சைஸ் இதுதான் சைஸ். ஹோல்ஸ் எல்லாம் சேம் தான். ஹோல்ஸ் இதெல்லாமே இது ஸ்போக்ஸ் வாங்கி மாட்டிக்கலாம். பட் திக்னஸ் படி பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக மேட்ச் ஆகலை. ஓவர் பெருசு. ஃபோட்டோவில் கூட எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 இன்ச் கிட்ட தான் வருது. இது பார்த்தீங்கன்னா ஓவர் 1.5 இன்ச் 2 இன்ச் கிட்ட வருது பார்க்கறதுக்கு. டபுள் சைஸ் வருது. என்னன்னா போடலாம், டயர்லாம் போடலாம், இதில் மாட்ட முடியும். மாட்டினா ஒராசம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். வண்டி ஆக்வர்ட் ஆயிரும் பார்க்கறதுக்கு. ஏன்னா வண்டியோட இதே சின்ன டயரு, சின்ன இது லுக் ஆகணும். பெருசாக போட்டிங்கன்னா மாடிஃபைட் பண்ண மாதிரி ஆயிரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது காயில் செட்டு. இது வந்து பாயிண்ட்ல வர வண்டி. நார்மல் வண்டி இந்த ஜாவா எஸ்டி புல்லட்டுக்கு எல்லாமே பாயிண்ட் செட் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனாலுமே ஆல்டர் பண்ணி போடுறாங்க. ஆனால் என்னன்னா இதில் காயில் செட்டு உடஞ்சிருந்துச்சு. 2 பீஸாக கொடுத்தாங்க. தனியாக தரல மூட்டையில் கட்டி கொடுத்தாங்க. அது கேட்டால் மாட்டுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டாங்க கேட்டு. கஸ்டமர் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப மன உடைச்சல் ஆகிட்டார் அதுக்கு. ஏன்னா வாங்கிட்டு நிற்குது, சும்மா நிற்க வச்சிருக்காரு. ரிம்மு வாங்கினாரு 2000 ரேட் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியல, 2800 ரூபாய் கொடுத்து வாங்கினாரா இந்த ரிம். ஓகே, அதான் அது வாங்கியும் மோஃபா ரிம் கிடையாது. மோஃபா ரிமும் கிடையாது. மோஃபா ரிம் மாட்டினீங்கன்னா வீல் ஏதோ பெருசா இருக்கும், உரசிக்கிட்டு இருக்கும், சும்மா நிக்க வச்சுக்கலாம். இப்போ இதுல எப்படி இப்படி இருக்க கண்டிஷனுக்கு பதிலாக நிக்க வச்சுக்கலாம். சும்மா இது பண்ணி ஓட்டவும் முடியாது, வண்டி முழுசா நிக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஆக்வர்டா இருக்கும். இப்போ நீங்க இந்த சைஸை பாத்தீங்கன்னா பாருங்க, ஃப்ரண்ட் மட்கார்டு சைஸோ இதை கிட்டத்தட்ட நியர்லி ஒரே சைஸா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வண்டி ஓட்டலாம் முடியாது, சும்மா அசிங்கமா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. வண்டியும் பாக்குறது, ஏன்னா வண்டிக்கு மேக்ஸிமம் ஒரிஜினாலிட்டி தான் முக்கியம் இந்த வண்டிங்களுக்கு. அப்புறம் காயில் இது தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம கிட்ட ஸ்பேர்ஸ் இருக்கு, காயில் அசம்பிளி 2 செட் இருக்கு, இன்ஜின் ஸ்பேர்ஸ், போர் எல்லாமே இருந்துச்சு. ரீடு வால்வ் இல்லை வண்டியில். அதே மாதிரி இந்த வண்டியில் காமனான கிடைக்காத ஐட்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீடு வால்வ். இந்த RX ரீடு வால்வ் பார்த்து